இங்க பாருங்க, பத்திரிகையாளர் குடும்பம் மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் குடுக்குறீங்க. ஆனா இந்த தூய்மை பணியாளருக்கு எத்தன பிச்சை காசு? இங்க உங்களுக்கும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இதுல அரசாங்கம் எங்க வருது? இவங்க ஆதரவா செயல்படணும் அப்படின்றதற்கான ஒரு ஊக்கத்தொகையாக இது இருக்கலாம். இது அப்பட்டமான சுயநலம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நேர்மையான ஆட்சி செய்தா இந்த ஊடகங்களை போய் இப்படி கவனிக்கணும்ன்ற அவசியம் எங்க இருந்து வரும்? நீ ஒழுங்கா யோக்கியமா ஆட்சி செஞ்சேன்னா ஊடகம் என்ன நடக்குதோ அதை சொல்ல போறான். இதெல்லாம் முழுக்க முழுக்க கைவிடணுங்க. இதை மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். மாதிரி எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு சார்பா இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குது. வழக்கறிஞர்களுமே அப்படித்தான். வழக்கறிஞர்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? கோடிக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய அட்வொகேட்ஸா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்யறவங்களுக்கு நீங்க அரசு எங்க போய் உங்களுக்கு சலுகைகளையும் பாதுகாப்புகளையும் கொடுக்கணும்? எனக்கு அதுவுமே புரியல. பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் நலன் அப்படின்ட்டு அவங்களுக்கு சமூக பாதுகாப்புங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கீகாரம் பெற்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புல ஆயுள் காப்பீட்டு வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். தாலுகா அளவில் பணிபுரியும் உள்ளூர் பணியாளர்களையும் அங்கீகாரம் பெற்ற பணியாளர்களால் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க பாருங்க, பத்திரிகையாளர் குடும்பம் மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குறீங்க. ஆனா இந்த தூய்மை பணியாளருக்கு எத்தனை பிச்சை காசு? அவன் வாழ்நாள் பூராமே அந்த வேலையை செஞ்சிருப்பானா, அவங்களுக்கு ஓய்வூதியமா நீங்க 4,000 கொடுப்பீங்களா? இங்க உங்களுக்கும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த பத்திரிகையாளர்கள் யாரு? அவங்க ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்யறவங்க, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கார்பரேட் நிறுவனங்கள் ஆயிடுச்சு. ஊடக நிறுவனங்கள் எல்லாமே பெரும் கோடீஸ்வரர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம். தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ், பெரு நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய அலுவலர்கள், அவங்க பணியாளர்கள், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுல அரசாங்கம் எங்க வருது? சாதாரண அப்ப வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, இப்போ கார் மேனுபேக்சரிங் கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யுமா? அங்க உற்பத்தியில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு செய்யறது கிடையாது. இந்த பத்திரிகையாளர்களை, ஊடகத்துறையினரை மட்டும் நீங்க எதுக்கு தனிச்சு நீங்க அடிஷனலா, அதாவது அந்த நிர்வாகம் செய்யறது போக இந்த அரசு ஏன் அவங்களை கவனிக்கணும்ன்ற? அவங்க அரசு ஊழியர்கள் கிடையாது. அரசுமே எல்லா பத்திரிகையாளர்களையும் கவனிக்கிறது இல்லப்பா. அவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கான சலுகைகள், திட்டங்கள் எல்லாமே வழங்குது. எல்லாப்பா எதிர்கட்சி சேனல் தான் அவங்களுக்கான எந்த பலன்களுமே கிடைக்கிறது கிடையாது. அவங்க கட்சியை சார்ந்த தொலைக்காட்சிகளுக்கு மட்டும்தான் எல்லா பலன்களுமே கிடைக்கும். கரெக்ட். அதுதான் இங்க அரசியல் வருது. இந்த அரசியல் படி அந்த ஆளுங்கட்சி, ஆட்சியில எந்த கட்சி இருக்குதோ அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அடுத்து இவங்க ஆதரவா செயல்படணும் அப்படின்றதற்கான ஒரு ஊக்கத்தொகையாக இது இருக்கலாம். இப்படி கொடுத்தா அவங்கள கவர் பண்ணிக்கலாம், நமக்கு எகென்ஸ்டா பேச மாட்டாங்க, பேசப்படாம. ஏன்னா இது ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய இடையில வரக்கூடிய ஊடகமா இருக்குது இல்லையா? இப்ப அதனால அரசுக்கு சாதகமான செய்திகளை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அப்படின்றதுக்காக இவங்கள எக்ஸ்ட்ரா போய் கவனிக்கிறாங்க. அது கூடி பார்த்தா இதுல எந்த மக்கள் நலனுமே கிடையாது. இது அப்பட்டமான சுயநலம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நேர்மையான ஆட்சி செய்தா இந்த ஊடகங்களை போய் இப்படி கவனிக்கணும்ன்ற அவசியம் எங்க இருந்து வரும்? நீ ஒழுங்கா யோக்கியமா ஆட்சி செஞ்சேன்னா ஊடகம் என்ன நடக்குதோ அதை சொல்ல போறான். நீ நேர்மையா இருக்கிற, நல்ல ஆட்சியை கொடுக்குற அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? எதுக்கு இவங்களை போய் கவனிக்கணும்? இந்த அரசு ஊழியர்களுக்கு இப்ப அரசு போய் வழியே போய் கவனிக்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இது. அரசோட சம்பந்தப்படாதது வேற. இவங்களை போய் வழிய போய் கவனிக்கிறது எதுக்கு போய் கவனிக்கணும்? இதெல்லாம் முழுக்க முழுக்க கைவிடணுங்க. இதை மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதுன்றதே அந்த அரசு நேர்மையாக இருக்காது. நான் நேர்மையா இருக்க மாட்டேன், நான் ஊழல் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், கமிஷன் வாங்குவேன், எல்லா விதமான தவறுகளையும் நான் செய்வேன், நிர்வாக சீர்கேடா இருக்கும். ஆனா
நான் உனக்கு காசு கொடுக்குறேன், உனக்கு கவனிச்சுக்கிறேன், உனக்கு வீடு கொடுக்குறேன், உங்க இப்போ நிர்வாகத்துக்கு வந்து நான் பெரிய அளவுல அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். அதனால மக்கள்கிட்ட இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு நீ வந்து செய்தியை போடு அப்படின்றதுதானே அர்த்தம். அதுக்குதானே இந்த மாதிரி பண்றாங்க. அதுல இத மக்கள் விழிப்படைந்து இந்த மாதிரியான திட்டங்களை ஒழிச்சே கட்டணும். இந்த ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆஹ் இதுவுமே இது கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க இது எதிர்க்கப்பட வேண்டியது, கைவிடப்பட வேண்டியது. இந்த மாதிரி எந்த அரசு, நான் தாவிகாவை பற்றி சொல்லல, தாவிகா பாவம் அவங்க மத்தவங்க சொன்னதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து, அந்த காலத்துல இருந்தே நடந்துகிட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த விஷயம். ஏன்னா நீங்க ஊடகத்துறையில இருக்கிறதுனால உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நீங்க சொன்னது மாதிரி எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு சார்பா இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குது. அப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா இத இத வந்து எப்படி மக்கள் இத சரியானதா ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மக்கள் மேல திணிக்க கூடாது. மக்கள் வரி பணம் இந்த மாதிரி எல்லாம் வீணாகவே கூடாது. வழக்கறிஞர்களுமே அப்படித்தான். வழக்கறிஞர்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? வழக்கறிஞர்கள் அவங்க ஒரு தொழிலை பண்றாங்க. அதே மாதிரி எவ்வளவோ பேர் எவ்வளவோ தொழில பண்றாங்க. வீடு கட்டுறவங்க, இப்போ கொத்தனார் வேலை பாக்குறாங்க. கொத்தனார் வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப இது இப்படி திட்டம், ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க செய்றீங்களா? ஆடு ஒவ்வொருக்கும் மாடு தனியா மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் தொழிலாளர் வாரியம் வச்சிருக்காங்களப்பா. இப்ப கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி போயிருதுப்பா. அந்த அவங்களுக்கு வாரியத்துல பெனிஃபிட் எல்லாம் அப்படி போயிருந்து கிடைக்குது இல்ல. இல்ல. அப்போ அந்த மாதிரி அட்வொகேட்ஸுக்கு நீங்க வந்து ஒரு வாரியமா அந்த மாதிரி இருந்து அப்படி போறதுன்றது வேற. அவங்களுக்கு தான் தொழில் ரீதியா அமைப்பு இருக்குது. அவங்க பார் கவுன்சில் வச்சிருக்கிறாங்களே. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அமைப்புகள் இருக்கு. அடுத்து அவங்க வந்து எவ்வளவு லட்சக்கணக்குல, ஆயிரக்கணக்குல சாதாரண வக்கீல், அதாவது ஒண்ணுமே தெரியாது, சட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஆளு ஆயிரக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு, டெய்லி. அப்படி வந்துருது. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாலும்னா லட்சக்கணக்குல வருது. இன்னும் நல்ல ரொம்ப புத்திசாலியா இந்த குரூப்கடா சிந்திக்கக்கூடிய ஆளு, நரி நரித்தனமான புத்தி இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே பெரிய கோடீஸ்வரர்கள், கோடிக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய அட்வொகேட்ஸா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்யறவங்களுக்கு நீங்க அரசு எங்க போய் உங்களுக்கு சலுகைகளையும் பாதுகாப்புகளையும் கொடுக்கணும்? எனக்கு அதுவுமே புரியல. எதுக்காக இந்த அட்வொகேட்ஸுக்கு இந்த அரசு ஓடி போய் உதவி செய்யணும்? ஏன்னா அரசை பற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாவது துறையோட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா செலக்டிவா பண்றப்போ எல்லாருடைய வாக்கையும் கவரணுங்கிறதானப்பா அந்த ஃபைனல் இதுவா இருக்குது. மோட்டிவ் வந்து அவங்களுடைய வாக்கெல்லாம் வாங்கிக்கிறணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லதுங்கிறத அறிவிக்கிறதுங்கிறது. இல்லப்பா, தமிழ்நாடு வழக்கறிஞர் நல நிதி அப்படின்ட்டு எதுக்காக போடணும்? அவன் வந்து நலிவடைந்த ஒரு நிலை கிடையாது. அவங்க வேலையெல்லாம் நல்லா தான் நடக்குது, நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இப்ப சம்பாத்தியம் வருது அப்படின்றதுனால தானே இதை தேடி போய் படிக்கிறாங்க, இந்த பாடத்தை படிக்கிறாங்க. சட்ட படிப்பு படிக்க போறது எல்லாரும் போறது இல்ல. அதுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி ஆனா இந்த எல்லாருக்கும் நீட் மாதிரி வருமானம் வர்றது அதுக்கு இல்லைல்ல வழக்கறிஞர்களுக்கு. இல்ல வருமானம் வர்றது இல்லைன்னா அப்ப அவங்க அவங்களுடைய திறமையான ஆட்களா இல்ல. அதுக்கு அதுக்கு அவங்க ஃபிட்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். தவறா அவங்க ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப அதனால இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நல நிதி கொடுக்கறதுன்றதெல்லாம் அனாவசியமானது. அவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க அமைப்புகள் இருக்கு. அதை அவங்க பாத்துக்கிடுவாங்க. அரசு போய் இதை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க லெட் தெம் ஹேவ் தேர் யூனியன்ஸ், அல்லது அவங்களுடைய வெல்ஃபேர் போர்ட்ஸ் அப்படி ஏதாவது வச்சுட்டு அவங்க பாத்துக்கிட்டே ஏற்கனவே அல்லது இந்த பார் கவுன்சில் மாதிரி அதனுடைய எக்ஸ்டென்ஷனா வேற மாதிரி கூட ஏதாவது பாடிஸ் அவங்க வச்சுக்கலாமே தவிர, அரசு அதுல எல்லாம் போய் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும்ன்றது அனாவசியமான செலவு. இது வந்து அந்த ஓட்டுக்காக எல்லாரையும் நாங்க வந்து கவனிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த இது வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னும் 4-5 நாள் கழிச்சு வருது இல்லையா? அந்த 23ஆம் தேதியை மையமாக வச்சு அதுக்காக எழுதப்பட்ட இதுதான், அப்படித்தான் நம்ம சொல்லலாம்.